which we are having a major control of PLC, make no delta. So we can control the PLC through a ladder logic program, for which we can be able to control the numerous number of output. Okay. In this, what are the output? Anyone can say? Automatic actuators. Okay, actuators, traffic lights, then indicators light, then tower light, then motors, sensors, and three-phase induction motor. We can able to control a numerous number of output through a single controller of PLC, which we can able to control using a ladder logic program. Okay. We have switches. One is normally goes to normal open. Normal open is normally goes to this. Visual switch. Connects here. Now we can see the PLC program. What kind of program can we use for programming the PLC? Can anyone say that? Ladder logic. Then general programming. Okay. Then கேட்கறது ரொம்ப சிம்பிள். PLC ப்ரோக்ராம் பண்ணுறது லேடர் லாஜிக் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் பண்ணலாம். PLC அது என்னன்னு தெரியுமா? ஜெனரல் ப்ரோக்ராமிங்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் தான் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னாலே பிளாக்காக இருக்கிறது. தென் ஸ்ட்ரக்சர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 டைப் ஆஃப் லேடர் லாஜிக்கு: ஜெனரல் செட்டு, பிளாக் டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டெஸ்ட். பிளாக் டயக்ராம்னா இந்த டைல், இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா டைலில் இதே மாதிரி ஒரு பிளாக் இருக்கும், அதை தூக்கி வச்சுக்கோங்க. இதுவே டைமரு, கவுண்டரு எல்லாத்துக்குமே ஒரு பிளாக்காக இருக்கும். அதை தூக்கி நீங்கள் சிம்பிளாக ஃபிட் பண்ணிங்கன்னா அந்த ஆக்ஷன் ஆட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது நார்மலாக எல்லாமே நார்மலி க்ளோஸ் பண்ண, நார்மலி ஓப்பன். நார்மலி க்ளோஸ்டாக இருந்த கரண்ட் வந்து ஒன் சைடு அடுத்த சைடு போகணும். நார்மலி க்ளோஸாக இருக்குது கரண்ட் வந்து பாஸ் ஆகும். இந்த சைடு நார்மலி ஓப்பனாக க்ளோஸ், நார்மலி கரண்ட் அடுத்த இந்த X1 இருக்கிறது X1க்கு போகணும். ப்ரெஸ் பண்ணும்போது தான் போகும். ஏன்னா இந்த சர்க்கியூட் அப்போ க்ளோஸ் ஆகும். சர்க்கியூட் க்ளோஸ் ஆனால் தான் அந்த ஒரு ஃபேஸுக்கு இருந்து இன்னொரு ஃபேஸுக்கு போகும். அதுதான் இந்த சர்க்கியூட். இது வந்து நார்மலி க்ளோஸ் ஆனால் தான் 2 கனெக்டும் டச் ஆகி கரண்ட் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும். புரியுதா? இந்த இடத்துல நீங்கள் நியூமரஸ் கண்ட்ரோலர்ஸ் இங்கே என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான். இந்த செட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே இன்புட்ஸ். அதாவது இந்த தெர்மோகப்பிள் பார்த்தீங்களா, இந்த டிராஃபிக், டவர் லைன் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கிறத இன்புட். இது கூட இந்த ஸ்விட்ச் அமைப்போட
HMI மூலியமா தான் நீங்கள் எல்லாமே இங்கே இருக்கிற இந்த மோட்டார் ஸ்பீடில் இருக்குல்ல அதோட ஆர்பிஎம் எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கணும். எவ்வளோ ஸ்பீடில் ஆர்பிஎம் ரன் ஆகணும் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கணும். அது மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2500 RPM randomly. அந்த RPM வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஸோ இந்த இதில் இந்த ஸ்விட்சஸ்க்கு ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் தான் உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு PLC பவர் கொடுக்குறது இந்த SMPs. ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. சூப்பர். இந்த ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை மூலமா உங்களுக்கு PLCக்கு கரண்ட் போகும். இந்த PLC மூலமா நீங்கள் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா pneumatic cylinder 1, pneumatic cylinder 2, thermocouple 1, thermocouple 2, and DC motor, and three-phase induction motor, traffic light, step-up motor, and the indication light. So totally 8 experiments we can do in this control panel. ஓகேவா? இதுல நீங்க இந்த சென்சார் பேர் ப்ராக்சிமிட்டி சென்சார் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆப்ஜெக்ட் வந்துன்னா டிடெக்ட் பண்ணும். தட் ஆப்ஜெக்ட் மேபிய மெட்டலாக இருக்கும். மெட்டல் இல்லாட்டி ஹியூமன் ஆப்ஜெக்ட் ஹியூமனோட ஆர்கன்ஸ் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி மோட்டர் வந்து ஆஃப் இருந்தா ஆன் ஆகும், ஆன் இருந்தா ஆஃப் ஆகும். அந்த கண்டிஷன் செட் பண்ணுறது தான் இந்த நார்மலி க்ளோஸ் ரூம் ஓப்பன் செட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த லூப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சிங்கிள் லூப்புக்கு இப்போ நீங்கள் இந்த டைமரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 நீங்கள் மென்ஷன் ஆகிருக்காங்க. இந்த 10 செகண்ட்ஸா மினிட்ஸா? மில்லி செகண்ட்ஸ். நீங்கள் PLCக்கு கொடுக்குறது எல்லாமே டைமர் பொறுத்த வரைக்கும் மில்லி செகண்ட்ஸ் தான் கொடுப்பீங்க, செகண்ட்ஸ் தான் கொடுக்க மாட்டீங்க. இப்போ இதில் 1 செகண்ட் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ டைம் செட் பண்ணுவீங்க? 10 மில்லி செகண்ட். மினிமம் 120 இல்லாட்டி above 500 to 1000 கொடுத்தீங்கன்னா அந்த இடம் நம்ம சேஞ்ச் ஆகுது நம்ம விஷுவலாக பார்க்க முடியும். இப்போ 10 மில்லி செகண்ட் இப்போ நம்ம சிம்பிளாக இப்போ ப்ரெஸ் பண்ணாலே லைட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு டைம் டிலே இருக்கும். அந்த டைம் டிலே தான் இந்த 10 மினிட் கொடுக்குறது. ஓகேவா? இப்போ நம்ம சுவிட்ச் ஆகிறத பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஆனது அந்த ரெட் லைட் எரியுது, ரெட் லைட் டு க்ரீன் லைட், க்ரீன் லைட் டு எல்லோ லைட், அந்த அவுட்புட் இண்டிகேட்டர் இந்த காரணம் மோட்டரு ரெட் லைட்கான லைட்டு, க்ரீன் லைட்கான லைட்டு, எல்லோ லைட்கான லைட்டு மோட்டருக்கு வந்து இப்போ இந்த லைட் சுவிட்ச் ஆகும்போது டைம் டிலே கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? ஒரு டைம் டிலே வருதா? அந்த டைம் டிலே தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.